வின்சன் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதா நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு ரவுண்ட் 2 ரிசல்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுக்கிறேன், சரியா? ஏன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சொன்ன அசம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி என்டையர்லி ராங்காக போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது நான் இந்த போர்டில் நான் இப்போ எழுதி போட்டது கூட நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் எரேஸ் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கீங்களோ அதை விட நான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்துல இருக்கேன், சரியா? ஏன்னா இவ்வளவு வேக்கன்சி இருந்துச்சு, ஆனா ஒரு மார்க்கு சில கேட்டகரியில நல்லா நீங்க கவனிக்கணும். தமிழ்நாடு கவுன்சிலிங் வேக்கன்சி விட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் எப்பயுமே வேக்கன்சி விடுவாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா விட்டுட்டாங்க. இவ்வளவுதான் இப்ப வேக்கன்சி இருக்கு. ஏன் வந்து மார்க் குறையல அப்படிங்கிறது வந்து நல்லா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த கேட்டகரிக்குள்ள அவங்களுக்கு வந்து வேக்கன்சி மேபி இருந்திருக்காது. அதை வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லி இருந்துக்கணும், ஆனா சொல்லல. ஆனா இதுக்கு வந்து ஒரு பக்கம் திங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு மார்க்கு கூட குறையாம எப்படி வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா சில பிரச்சனைகளும் இதுல இருக்கு, சரியா? ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்க என்ன சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஒரு பேரண்ட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு. அந்த காலேஜ்ல ஃப்ரீ எக்ஸிட்ல வெளியே வந்துட்டாங்க. அவங்க எதுவுமே பண்ணல, ரிப்போர்ட்டும் பண்ணல, கால் பண்ணி கூட அந்த காலேஜ்ல பேசல, எதுவுமே பேசவே இல்லை, சரியா? அவங்க ஃப்ரீ எக்ஸிட்ல வெளியே வந்துட்டாங்க. அந்த காலேஜ் வந்து நல்லா கவனிங்க, அந்த காலேஜ அவங்க செகண்ட் ரவுண்ட்ல கொடுக்கவே இல்லை. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் ரீடைன்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லி பாருங்க. இது ஒரு பிரச்சனை, சரியா? இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு, சரியா? அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட்ல வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல செலக்டடா ஒரு 10 காலேஜ் கொடுத்துருக்காரு, சரியா? அந்த 10 காலேஜ் அவர் உதாரணத்துக்கு அவர் வந்து 615 மார்க்னு வச்சுக்கோம், சரியா? அந்த 10 காலேஜ்ல, சரியா, இவருக்கு கீழே மார்க் எடுத்த, சரியா, 614 எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு இவர் கொடுத்த அலாட்மெண்ட்ல இருக்க காலேஜே கிடைச்சிருக்கு. ஆனா 615 எடுத்த அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை செகண்ட் ரவுண்ட்ல. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அப்ப இந்த ரிசல்ட்ல இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு பக்கம் ரிசல்ட்டும் வந்துடுச்சு, ஆனா இந்த ரிசல்ட்ல நாளைக்கு வந்து அப்டேட் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, சரியா? ஆனா இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து இவ்வளவு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே அனுமானிக்கவே இல்லை. அப்ப 300 பிலோ 250 பிலோ எடுத்தவங்களுக்கு எல்லாம் இனிமேல் வாய்ப்பே இல்லையா தேர்ட் ரவுண்ட்ல அப்படிங்கிறது நம்மளால என்ன சொல்லவே முடியல. அப்படிங்கிற பட்சத்துல அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேர்ட் ரவுண்ட் வேகன்சி நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு என்ஆர்ஐ லேப்ஸ்லயும் 246 என்ஆர்ஐ லேப்ஸ்ல இவ்வளவு தூரம் வந்து என்ஆர்ஐ லேப்ஸுக்கு இவ்வளவு காம்படிஷன் இருக்கும் நம்ம நினைச்சே பார்க்கல. ஒருவேளை அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாம என்ஆர்ஐ லேப்ஸ் ஃபுல்லா எல்லா பேரும் கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் நமக்கு வந்து இந்த தேர்ட் ரவுண்டுக்கு முன்னாடி இந்த வேகன்சி வரும்ல, அப்பதான் நமக்கு தெரிய வரும். ஆனா இன்னைக்கு வந்து ரிசல்ட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சரியா? அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மார்க்காவது குறைஞ்சுக்கணும், ஆனா குறையவே இல்லை. சில பிரைவேட் யூனிவர்சிட்டியும் சரி, சில இதெல்லாம் என்னாச்சு பார்த்தா குறையவே இல்லை. ஏன்னா கன்னியாகுமரி பிரைவேட் யூனிவர்சிட்டியில இப்ப 100 சீட்டு வந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. 100 சீட்டு ஒதுக்கீடு கொடுக்கும் போது அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப்ல முடிஞ்சிச்சோ, சாரி லாஸ்ட் ரவுண்ட் என்ன கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கோ அதுலயே தான் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அங்க ஏதோ ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுத்துருக்க அலாட்மெண்ட்லயே நமக்கு இருக்கு. பார்க்கலாம் ஃபர்தரா என்னென்ன அப்டேட் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது. அதுக்கு சேஃபா நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அதாவது என்ஆர்ஐ கன்வர்ஷன் மேபி நம்ம என்ன ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து அப்ராடு தான் நம்ம போடணும். இந்த வருஷம் நீங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்ராடு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் ஜோனா இருக்கும் நான் நினைக்கிறேன், சரியா? அப்படி ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இல்லைன்னா என்ஆர்ஐ கன்வர்ஷன் இல்ல என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப், சரியா, இதுல ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறோம். நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம அசம்ஷன் பண்ணது ஃபுல்லாவே வந்து என்டையர்லி ராங் ஆயிடுச்சு. சாரி. நீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்துல இருக்கீங்களோ அதை விட நம்ம டிப்ரெஷனா தான் இருக்கும். ஓகே, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். பார்க்கலாம் நாளைக்கு ஏதாவது அப்டேட் ரிசல்ட் வருதா, இல்லாட்டி நமக்கு அந்த தேர்ட் ரவுண்டுக்கு முன்னாடி வரக்கூடிய வேகன்சியை நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.